வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் நெக் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. மேல் ஐ கார்டில் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கழுத்துடைய அகலம் வந்து ஒரு 3 இன்ச் எடுத்தோம். நம்ம வந்து இன்றைக்கி கேன்வாஸ் வைக்க போகிறோம். அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அளவு அந்த அளவு எடுத்துக்கணும். அப்போ 3 இன்ச் நான் அகலம் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் வந்து நான் 9.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 3 இன்ச் அகலத்துக்குள்ள 9.5 இன்ச் இறக்கத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். நமக்கு நெக்கு வரைகிறதுக்காக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆம் ஹோல்லேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச்சில் அப்படியே வளைவு வரைஞ்சி நம்ம கழுத்துக்கு பாக்ஸ் போட்டிருக்கோம், அதோடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கழுத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வரைஞ்சிருக்க அந்த வளைவில் இந்த நெக்கோட வளைவும் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இப்போ அப்படியே நம்ம ஒரு வளைவு வரைஞ்சி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கேன்வாஸில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து அந்த லேஸ் நம்ம வைக்க போகிறதுனால இந்த ப்ளவுஸ் துணியிலே நான் வந்து இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம நெக் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த நெக்கை அப்படியே நம்ம கேன்வாஸில் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கேன்வாஸில் வந்து நமக்கு என்ன நெக்கு வரைஞ்சோமோ அது வந்து கிடச்சிருச்சு. நம்ம வந்து பென்சிலில் வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த நெக்கோட டிசைன் வந்து கரெக்டாக வரும். இப்போ பென்சிலில் வரைஞ்சிட்டு இப்போ இதுக்கு வெளியில் ஒரு இன்ச் அளவுக்கு நமக்கு தேவை. கேன்வாஸோட அகலம் எக்ஸ்ட்ரா வேணும். அந்த 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் வந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு 5.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் அகலம் எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே நார்மலாக ஒரு 4.5 இன்ச் அளவு எடுத்திருப்போம். இதில் வந்து அதிகமாக தேவைப்படும் அகலம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வளைவுக்கு வெளியிலையும் 1 இன்ச் அளவு நம்ம மார்க் பண்ணி அதே டிசைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கை எப்படி கட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ இதுக்கப்புறமா வரும். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கேன்வாஸ் வச்சு நெக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வெளியில் வந்து நீங்கள் 1 இன்ச்சு அளவுக்கு எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு அகலம் எடுத்தாலும் பரவாயில்ல. அது கூட சரியாக தான். இது வந்து வெளியே தெரிய போகிறதில்ல, கேன்வாஸ் உள்ளே தான் போக போகுது. நமக்கு அந்த டிசைன் நெக்கோட டிசைன் அழகாக வரணும். அதுக்காக தான் நம்ம கேன்வாஸ் வைக்க போகிறோம். இப்போ கட் பண்ணதை வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே அந்த கேன்வாஸை வச்சு கூட அயன் பண்ணலாம். ஆனால் நம்ம தனியாக ஒரு கிளாத்தை வச்சு கூட நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்படி வேணால் செய்யலாம். நான் இன்றைக்கி லைனிங் துணியில் வச்சு அயன் பண்ணிக்க போகிறேன். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்கு வெளியில் அகலம் விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து லைனிங் துணி பத்தலை அப்படின்னா நீங்கள் அதை ஒரு 3/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் அந்த கேன்வாஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அகலத்தை எக்ஸ்ட்ரா தேவைப்படுற அகலத்தை கம்மி பண்ணிட்டு கூட நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது உள்ளே தான் போகும்போது நமக்கு நெக்கு ஷேப் வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து கேன்வாஸ் வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம பூனம் சாரி தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் அதை பர்ஃபெக்டாக அந்த நெக் வர்றதுக்காக தான் நம்ம கேன்வாஸ் வைக்கிறோம். இங்கே நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் கட் பண்ணிட்டேன் கேன்வாஸை. ஏன்னா துணி வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு பத்தலை அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் 1 இன்ச் வச்சாலும் சரி தான், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து நம்ம கிளாத், அதாவது பூனம் கிளாத் வந்து ரைட் சைடு நம்ம பக்கமாக இருக்குது, கீழே வந்து லைனிங் துணி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம கேன்வாஸ் வைக்க போகிறோம். கேன்வாஸ் வந்து ஒட்டியும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளி பக்கமாக துணியை வந்து மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சுற்றியுமே தைச்சிட்டோம். கேன்வாஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்க தையல் போட்டு வச்சுட்டோம். இப்போ அதோட சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி கிளாத்தோட சென்டரையும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு நேராக ஒரு தையல் போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் சுற்றியும், அதாவது அந்த டிசைன் வந்து நகர்ந்து வராமல் இருக்க பின் பண்ணிக்கிட்டு நீங்கள் தைச்சாலும் சரி தான். நமக்கு வந்து டிசைன் வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால் இது பூணுங்கிறதுனால கொஞ்சம் நகர்ந்து வந்துடும். அதனால் நான் சென்டரில் ஒரு தையல் நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் 3 கிளாத்துமே, கீழே லைனிங் துணி இருக்குது, அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணது இருக்குது. மெயின் ஃபேப்ரிக் வந்து நல்ல பக்கம் இருக்குது. ஏன்னா இது உள்ளே போக போகுது. அதனால் மெயின் ஃபேப்ரிக் ரைட் சைடு இருக்குது. இப்போ வந்து கேன்வாஸை ஒட்டியே நம்ம ஷேப் எப்படி நம்ம கேன்வாஸில் கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே தையல் போட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம கேன்வாஸ் தைக்கும்போது அந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள், நம்ம டர்னிங் திருப்போம்ல, அந்த இடத்துல சின்னதாக ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த இடத்துல கட் கொடுக்கும்போது அது எட்ஜ் வரைக்கும் வந்து டக்குன்னு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக சின்னதாக ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துகிறோம். இப்போ உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் அளவு இருந்தால் போதும், ரொம்ப விடாதீங்க. அப்போ தான் நமக்கு வந்து நெக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ வந்து அதோட பெண்டிலெலாம் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அதனால் சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. அந்த தையலில் கட் கொடுக்கக்கூடாது. தையலுக்கு முன்னாடியே அந்த கட் இருக்கணும். தையலில் நம்ம வெட்டிட்டோம்னா நமக்கு வந்து அது பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா அந்த லைனிங் துணி, அதாவது அந்த கேன்வாஸ் வச்சு நம்ம அயன் பண்ணியிருக்கிறது வெளியே நமக்கு ரைட் சைடு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, அந்த கேன்வாஸ் உள்ளே போகிற மாதிரி. இல்லை நீங்கள் அயன் கூட பண்ணிக்கிட்டாலும் சரி தான். அயன் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், தைக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நல்லா நெகத்தை வச்சு நல்லா சரி பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ராங் சைடில் தான் தையல் போட போகிறேன். இப்போ வந்து ரைட் சைட்லேயும் தையல் போடலாம், ராங் சைட்லேயும் போடலாம். ஆனால் நமக்கு வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு அயன் பண்ண பீஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியக்கூடாது, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் குழந்தைங்களுக்கான கவுன் வீடியோ நிறைய இருக்குது. 4 வயசு, 5 வயசு, 6, 7 வயசுலேருந்து 8 வயசு குழந்தைங்க வரைக்கும் ஃப்ராக் வீடியோஸ், லாங் கவுன் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் வந்து மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக கிளியராக நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட ப்ளேலிஸ்ட்டோட அதோட லிங்க்கை நான் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதாவது உள் பக்கமாக லைனிங் துணி பக்கமாக தான் நம்ம இப்போ படிமான தையல் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நமக்கு இந்த லைனிங் துணி வந்து வெளிப்பக்கம் தெரியறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லை. அதனால் இந்த மாதிரி நான் வச்சு தையல் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் ரைட் சைடு தைக்கிறதுனாலும் தைச்சிக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி இப்படியே விட்டாலும் ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லைனிங் துணி தான் நமக்கு வந்து கரெக்டாக அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். பூனம் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம கரெக்டான அளவு எடுக்கல. அதனால் இந்த லைனிங் துணி எங்கெல்லாம் இருக்கோ அதே மாதிரியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பூனம் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் துணி தான் நமக்கு சரியான அளவு. அதே மாதிரி தான் கீழேயும் பாருங்கள், மடித்து தைக்கிறதுக்கும் சேர்த்து தான் நம்ம தையலுக்கு துணி விட்டுருக்கோம். அதனால் லைனிங் துணியில் ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பூனம் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே மடித்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கீழே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து கீழே முதல்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு இன்ச் அல்லது 1/4 இன்ச்சுக்கு மடித்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தையலுக்கு விட்டீங்களோ, கீழே மடித்து தைக்க எவ்வளோ தையலுக்கு விட்டீங்களோ அதை பொறுத்து நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம பார்டர் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கலாம். அந்த பார்டரோட ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும். ராங் சைடில் தான் நம்ம இப்போ 2ஆக மடித்து தையல் போட்டுக்கிறோம். ரைட் சைடு வந்து உள்ளே இருக்குது. நம்ம வந்து பைப்பிங் எப்படி தச்சு திருப்புவோமோ அதே மாதிரி தச்சு திருப்பிட்டு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதனால் ராங் சைடில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அது வந்து பிரிஞ்சு வராமல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இதே டிசைனை 2ஆக மடித்து தைக்காமல் அப்படியே சிங்கிளாக தைக்கிறதுனாலும் தைச்சிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து பார்டர் அகலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 2ஆக மடித்து தைச்சிக்கிறேன்.
ஆனால் இந்த டிசைனுக்கு இந்த கிளாத் வந்து சரியில்லை. அதனால் நீங்கள் உங்கள் பார்டர் வந்து நல்லா சாஃப்டாக மடிப்பு இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரு சைடு வந்து அந்த ஓப்பனை வந்து நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் நான் தச்சிருக்கேன். அந்த தச்ச பக்கமாக உள்ளே வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன். அப்படியே அந்த ஸ்கேல் வச்சு எடுக்கும்போது தையல் வந்து போட்டிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கிரிப்பாக நிற்கிது. அப்படியே ஈஸியாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி திருப்பாமல் சிங்கிளாக கூட தைச்சிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இப்போ வந்து நான் திருப்பி எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணால் தான் நீங்கள் வைக்க போகிற டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த தையல் போட்டதெல்லாம் ஒரே சைடில் இருக்கணும். அந்த லைன் வந்து ஒரு சைடாக இருக்கிற மாதிரி வச்சு நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. நான் அயர்ன் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து சின்னதாக கட் பண்ணி விட்டுருக்கோங்க. நம்ம தச்ச இடம் இருக்குது பாருங்கள், அதை சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து சின்ன சின்னதாக மடிப்பு வச்சுக்கலாம். ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சமாக நமக்கு டிசைன் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அந்த நெக்குக்கு கரெக்டாக வருமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு உங்களுடைய மடிப்போட அகலத்தை வச்சுக்கோங்க. கிட்ட வைக்கணுமா இல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கணுமா அப்படிங்கிறத உங்கள் பார்டரோட லென்த்தை பொறுத்து இருக்குது. நான் வந்து சின்ன சின்னதாக மடிப்பு வச்சுக்கிறேன். மடிப்பு வச்சதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் வச்சு தைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சந்திரா டைலரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுக்குறத பொறுத்து தான் நான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சுமே இந்த பார்டர் வந்து சரியில்லை. நான் இதுக்கப்புறமும் கூட நான் அயர்ன் பண்ணிக்க போகிறேன். உங்களோட பார்டரை பொறுத்தளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அயர்ன் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே அந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் அந்த ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ரைட் சைடு நம்ம பூனம் ஃபேப்ரிக்கோட மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கிறோம். இந்த லைனை விட்டு ஃப்ளீட்ஸ் வந்து அந்த அந்த ரா எட்ஜ் தெரியாமல் நம்ம மடிச்சு தைக்க போகிறோம். அதனால் அந்த சைடு கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு அந்த ஃப்ளீட்ஸை வந்து அப்படியே அந்த ஃப்ளீட்ஸோட எட்ஜில் நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். நம்ம இங்கே வந்து லேஸ் வைக்க போகிறோம். அதனால் நமக்கு தையல்லாம் வெளியே தெரியாது. அதனால் நீங்கள் ஃப்ளீட்ஸ் மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளீட்ஸை தச்சிட்டோம். இப்போ வந்து அதோட எட்ஜு ரெண்டுமே ரா எட்ஜாக இருக்குது பாருங்கள். அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பிசுறு வந்து நமக்கு வெளியே தெரியாமல் இருக்க உள்பக்கமாக நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் தைக்காமல் கூட அப்படியே நம்ம லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ஆனால் இருந்தாலுமே இது வந்து பிசுறு வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுது, பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. அதனால் நம்ம மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வைக்கிறது நல்லது. அதனால் அந்த லேஸில் மட்டும் மடித்து தைச்சிக்கோங்க. மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் வச்சு நம்ம தைக்கும்போது கொஞ்சம் நமக்கு பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கும். இதே மாதிரி ரெண்டு சைடுமே நீங்கள் அந்த நம்ம ஃப்ளீட்ஸ் வச்ச அந்த பார்டரோட உள்பக்கம் வெளியே தெரியாமல் உள்ளே இருக்க ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து தைச்சிக்கோங்க. ரெண்டு சைடுமே அதே மாதிரி தான். இப்போ வந்து நம்ம லேஸ் வைக்கும்போது நமக்கு அந்த நூல் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்காது. நமக்கு ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு நான் சில்வர் கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை வச்சு முதல்ல ஃப்ளீட்ஸோட எட்ஜில் நம்ம தையல் போட்டோம்ல அந்த இடத்துல முதல்ல வச்சு தைச்சிக்கலாம். இந்த சாரியில் வந்து சில்வர் கலரில் வந்து பார்டர் இருக்குது. அதனால் நான் சில்வர் கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். உங்களோட சாரி வந்து கோல்டன் கலரில் லேஸ் இருந்ததுன்னா நீங்கள் கோல்டன் கலர் லேஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். அதே மாதிரி ரோபும் கோல்டனில் எடுத்துக்கணும். இதுக்கு நான் வந்து சில்வரில் எடுக்கிறேன். ரோப்பு வந்து தைக்கிறதும் நான் சில்வர்லேயே ரெடிமேட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம லேஸை வந்து அந்த ப்ளீட்ஸ் எப்படி இருக்கோ அதே டிசைனில் தைச்சிக்கிறோம். அதே மாதிரி லேஸோட ரெண்டு பக்கமுமே தையல் போடணும். ரெண்டு கார்னர்லையுமே தையல் போட்டால் தான் அது ஸ்டிப்பாக இருக்கும். நான் வந்து இன்னொரு பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க லேஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப மேலே இருந்து அந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம மேலே வந்து அந்த கேன்வாஸ் தைச்சிருக்கோம்ல அதை ஒட்டியே
லேஸை வச்சு அப்படியே நம்ம லைன் போட்டோம் பார்த்தீங்களா, நெக் கட் பண்ணும்போதே ஒரு லைன் போட்டிருக்கோம். அதாவது ஆம்ஹோல்லேருந்து கீழே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைன் வர்ற மாதிரியே நம்ம வந்து இந்த லேஸ் அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளீட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ளீட்ஸ் மேலே தான் நம்ம அந்த லேஸ் வைக்கணும். ஃப்ளீட்ஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது, அதோட எட்ஜு வந்து வெளியே தெரியக்கூடாது. மடிச்சு தைச்சிருக்கோம்ல, அதுக்கு மேலே அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சைடு வந்து நமக்கு ஆம்புகோல்லேருந்து கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருந்தோம். அந்த லைன் மேலேயே வர மாதிரி தையல் போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி தான் லேஸோட 2 எட்ஜ்லேயும் தையல் போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி தான் அந்த சைடுமே நம்ம தைச்சிக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த ஃப்ளீட்ஸை வந்து அதோட எட்ஜில் நீங்கள் இந்த லேஸ் வச்சு தைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டாலும் சரி, அது நம்மளோட இஷ்டம் தான். எப்படி தைச்சாலும் அது ஒரு டிசைனாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த பக்கமும் அதே மாதிரி லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃப்ளீட்ஸோட 2 சைடும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதே மாதிரியே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இன்னொரு தடவை இதே லேஸை தைச்சிட்டோம்னா இன்னும் கூட நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பாருங்கள். அதில் வந்து நான் வந்து பஃப் கை வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு அப்புறமா வரும். நீங்கள் கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த நெக் ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறமா பஃப் கை வரும், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ லேஸோட ஒரு சைடு தைச்சிட்டோம். அதே மாதிரியே இன்னொரு சைடுமே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் நம்ம தைச்சிருக்கோம். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமுமே நமக்கு எவ்வளோ கேப் விடுறோமோ அதை அப்படியே ஒரே சீராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். தைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து